நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாமா ஒரு நிமிஷம், வலது கால வச்சு உள்ள போ மாமா. நீ புடிச்சிட்டு இருக்கதே என் வலது கால் தாண்டா. பெரிய வீடா தான் இருக்கு. சித்தப்பா மாமா. நம்ம ஷா ரொம்ப கொடுத்து வச்சவன்ல. ஆமா மாமா, இந்த மாதிரி திருடன் கேரக்டர் பண்ணாம கார்ல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். எனக்குள்ள நெஞ்சு படபடன்னு அடிக்குது. போ போ வர்றேன். பரதேசி நல்ல பெரிய இடத்து பொண்ணா பார்த்து லவ் பண்ணிருக்கான் பாத்தியா. இந்த எலும்ப தெளிவான ஆள் மாமா. அனிதா அப்பனோட சேலரி சர்டிபிகேட்டை பார்த்து தான் லவ்வே பண்ணிருப்பான். எனக்கெல்லாம் மாட்ட மாட்டேங்குதே. யாரோ வர சத்தம் கேக்குது. ஒலி ஒலி ஒலி. ஒருவேளை ஸ்விம்மிங் பூல்ல அனிதாவோட அக்கா குளிச்சுக்கிட்டு இருக்குதோ. அம்மாடா, உங்க அம்மா அப்புறம் இங்க இருப்பாங்க? டேய் அனிதா அம்மாடா. ஓ, நல்ல பக்தியான குடும்பம் போல இருக்கே. வா போய் விபூதி குங்குமம் வாங்கிட்டு வந்துருவோம். சாமி கும்பிட்டுட்டு கடத்துவோம் மாமா. நீ அடங்க மாட்டியா? அந்த அம்மா உன்னை பார்த்து ஊரை கூட்டவோ. இப்படி போனா தானே பயப்படுவாங்க. இப்படி அழகான மூஞ்சில போனா செத்துருவாங்க. முதல்ல மூஞ்சி மூடுறோம். சரி. டேய் குண்டோ, டேய் எங்கடா இருக்கு? இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? கோணி, டேய் அழகு. அவளோட இருக்கு. வேற எதுவும் இல்ல போலியே. கோணியோட கீழே போட்டு வந்த. நீ வேணும்னா ஒரு கடி கடிச்சுக்க மாமா. கொல்ல போறேன். இருமாமா, இந்த ஊதுவத்தி எங்க வைக்கிறது தெரியல. என் தலையில வை. தேங்காய் இருந்தா சாப்பிட்டு போலான்னு பார்த்தேன். எரும மாடு வந்த இடத்துல வாழைப்பழமா சாப்பிட்டுற. உன்னை வச்சுக்கிறேன் நான். கொலப்பட்டியா போட்டு கொல்றானே. பாவட்டும் பாவட்டும். என்ன இருக்கு? பழனிமலை மாமணியே முருகையா. பஞ்சாமிர்தம். ஸ்பூன் வேணுமே. எடுத்து வச்சுக்குவோம், ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். எப்படியும் சோறு தண்ணி வாங்கி தராம தான் கூட்டு போவேன். வந்துருந்துட போறேன். அந்த ரூமா தான் இருக்கும். சாரி மாமா. சீக்கிரம் போடா, வந்துட போறாங்க. டேய், இது அனிதா ரூம் இல்ல. எப்படி சொல்ற? போட்டோ பார். இந்த பொம்பளைங்களா அனிதா சொந்தக்காரியலா? சண்டைக்காரிங்க. சண்டைக்காரியலா? சித்தப்பா, இது அனிதாவுடைய மூத்த அக்கா. ஜிம்முக்குலாம் போவான்னு ஷா சொல்லுவானே. ஆமா மாமா. உனக்கு சிபிஐ மூலடா. சீக்கிரமா, நேரம் ஆயிட்டு இருக்குது. இது யார் ரூம்? இது ஆக்சுவலி போட்டோவை பாரு. சித்தப்பா, ஏன் அப்படி பாக்குற? மாமா, இது அவங்க ரெண்டாவது அக்கா ரூம். நுழைஞ்சதுவே சோத்த பார்த்துட்டேன். ஆளு ஸ்விம்மிங் பூல்ல கிடக்குது. எங்கடா அந்த அனிதாவை காணோம்? நானு இங்கேயே இந்த கட்டில் கடியில ஒழிஞ்சுக்கிறேன். நீ அனிதாவை தூக்கிட்டு போறப்ப விசில் அடி. நான் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நீ ஏன் கட்டில் கடியில ஒளிய போற? என்ன சவுண்டு? ஏன்டா இவ்வளவு கேவலமா சிரிக்கிற?
அனிதாவோட ரெண்டாவது அக்கா ஸ்விம்மிங் பூல்ல இருந்து நேரா இங்க தானே வந்தாகணும். அல்ப டாகே கடத்தல் போன இடத்துல கவர்ச்சி படம் பார்க்கணும் உனக்கு. ச்சே, என் லைஃப்ல மட்டும் ஒரு டர்னிங் பாயிண்டே வர மாட்டேங்குது. இது வரைக்கும் செக் பண்றோம். பெரிய மிஷன் இம்பாசிபிள் டாங்குரஸ்னு நினப்பு. முத்து பார்த்தாலே தெரிய போகுது. ஐயோ டேய், கதவு திறந்து தான்டா இருக்கு. ஆஹா, இந்த ரூம்ல எது போட்டா இருக்கிற மாதிரி தெரியலையே. அங்க பார். அனிதா. ஆமா மாமா, அள்ளி போடு, நான் ரெடி. அனிதா ஹாய். போடு போடு போடு. இந்த கணக்கு கணக்குறாளே. சீக்கிரம் மாமா, தூக்க முடியல, சீக்கிரம் வா. ஏய் உழுந்துறாதடா. இவ்வளோ பெரிய ஐட்டத்தை வீடு பூந்து தூக்கிட்டு போறோம், ஒருத்தர் கூட நம்மள பார்க்கலையே. எதுக்கு நாங்க அனிதாவை அலேக்கா தூக்கிட்டு போறோம்னு ஒரு சவுண்ட் கொடுத்துருவா. மிதிச்சிருவேன். ஓடா சீக்கிரம். மூட்டையை முன் சீட்ல வைக்கணுமா பின் சீட்ல வைக்கணுமா? பின்னாடி சீட்ல இப்போ ஓடா. பாத்து மாமா, பாத்து. கொத்துனாப்ல அப்படிதான். சும்மா தடி தடி பார்க்காதடா. பாவம் மாமா, வேகமா போறப்ப தலையில அடிபட்டு மண்டை கிண்டே போட்டுற போகுது. அதெல்லாம் இன்னும் 2 மணி நேரத்துக்கு ஒன்றும் ஆகாது. முதல்ல போய் வண்டியில ஏறு. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. பழனிமலை முருகா. ஏய் அடப்பாவி, அந்த வீட்ல இருந்து பஞ்சாமிர்த பாட்டில சுட்டு வந்துட்டியா? மாமா, அந்த வீட்டுல பொண்ணை திருநா கொடுக்க வேண்டிய ரியாக்ஷனை பஞ்சாமிர்த டப்பா கொடுத்துக்கிட்டு இருக்க. கொலை பசி மாமா, எங்கேயாவது ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து நிறுத்துறா, ஒரு ஃபுல் மீல்ஸை தாக்கிட்டு போயிருவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. வண்டிக்குள்ள இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் அப்புறப்படுத்தணும். வெப்பன்ஸா? உருட்டு கட்டை, மிளகா பொடி. ஏய், இதெல்லாம் வெப்பன்ஸா? அப்ப இந்த AK-47 நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் வச்சு சாம்பார் ரசமா பண்ணுவாங்க. மாமா, நீங்க குடுக்குற பில்டப்க்கு ஒரு அளவே இல்லையாடா? இறங்கு. எதுக்கு? நீ ஏன் இறங்கி அந்த வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து போடு, அதோட சேர்த்து இந்த நல்லி எலும்பையும் எடுத்து போடு. இப்போ இறங்கி வரியா இல்ல அந்த மிளகா பொடி எடுத்து உன் தலையில தேய்க்கவா? தேய்ச்சாலும் தேய்ப்பேன். வர்றேன். That's good. இன்னும் மயக்கத்துல தான் இருக்கு. ஓ சீக்கிரம் வாடா. ஓ ஹலோ சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ சார். ஹலோ. டேய் ஆட்டி நீ ஏன் கடி குத்துறாதடா. அப்ப இந்த குடி. ஐயோ. தம்பி, எங்க இருந்து வரீங்க? காருக்கு பின்னாடி இருந்து சார். கார் எங்க இருந்து வருது? அனிதா வீட்டுல இருந்து சார். இவர் ஏன் பேச மாட்டேங்கிறாரு? சரவணா, சார் ஆசைப்படுறாருப்பா, பேசுறாஜா. மிஸ்டர் சரவணன். சார் என் பேர் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? இப்ப சொன்னீங்களே. நான் பேசவே இல்லையே சார். மாமா கொஞ்சம் இரு. சார், நீங்க கொஸ்டினை கேளுங்க. கையில என்ன? வெப்பன்ஸ். வாட்? உங்களுக்கே பார்த்து தெரியல சார். வேற கேட்டேன் சார். பொங்கல் வச்சுட்டு வரோம். எஸ் சார். உங்க மச்சான் கையில இருக்கிறது? ஏன் மச்சான் எங்க சார் இங்க இருக்காரு? உங்க பக்கத்துல இருக்கிறது யாரு? இவனா? சித்தப்பா சார். உங்களை மாமன் கூப்பிட்டாரு? ஐயோ சார், இவன் என் ஃப்ரெண்டு சார். முதல்ல அவரை சித்தப்பான்னு சொன்னீங்க, இப்ப ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. சார் ஃப்ரெண்ட்லியான சித்தப்பா சார். சரி, கார் ஏன் இங்க நிக்குது?
இதுக்காக நிறுத்தணும் சார். கையில என்ன வச்சிருக்கீங்க? மிளகா பொடி சார். எதுக்கு போறதுக்கு? எதுக்கு மிளகா பொடி? சரவணா, நான் மாரடைப்பு வந்து செத்தோம்னா அதுக்கு சார் தான் காரணம். உருட்டி எடுக்கிறாரு. வண்டியில என்ன இருக்கு? யோ கான்ஸ்டபிள், போய் செக் பண்ணியா? எஸ் சார். சரவணா, தினத்தந்தில சும்மாக்கு முன்னாடி நம்ம ஜட்டியோட உட்காந்துருக்க போட்டோ வர போகுது. நீ ஜெட்டி போட்டிருக்கியா நீ? ஐயோ, ஓடலையா? சார் ஆ? மங்கி கேப் சார். சம்மர்ல எதுக்கு மங்கி கேப்? அது வந்து சார் ஒரு ஆள் பின் சீட்ல தூங்குறான் சார். ஆமா, ரோடு மாட்டிக்கிச்சு. யார் அவரு? ஷா சார், என் ஃப்ரெண்டு. ஏன் தூங்குறாரு? நாங்க பழனியில இருந்து வர்றோம் சார். அனிதா வீட்ல இருந்து வரோம்னு சொன்னீங்க. இந்த சிச்சுவேஷன்ல அனிதா வீடு பழனில தான் சார் இருக்கு. நான் நம்ப மாட்டேன், நீங்க போய் சொல்றீங்க. கரெக்ட் சார். சார், நாங்க உண்மையை சொல்றோம், நீங்க நம்ப மாட்டேன்றீங்க. இது கரெக்ட் இல்ல சார். நீங்க பழனியில இருந்தா வரீங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி? சார், முன் சீட்ல பக்கம் இருக்கு சார், போய் பாருங்க சார். செக் பண்ணியா? ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டேல கொஞ்சம் வச்சிருக்கியா? லைட்டா சார் இருக்கு சார். ஆளுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துங்க சார். யோ குடியா. பழனிமலை முருகா. அரோகரா. சரவணா, நீயே சொல்லு. யோ இன்னொரு ஸ்பூன் குடியா. பழனி முருகனுக்கு. அப்பா தப்பிட்ட சாமி. சார், இப்ப எங்களை நம்புறீங்களா சார்? எங்க கேஸ்ல பழனி முருகன் தான் விட்னஸ். யோ நான் உங்க மேல கேஸே போடலையா? வண்டியை சுத்தி பாத்தீங்கன்னா போடுவீங்க சார். வண்டியை சுத்தி என்ன இருக்கு? சார், நாங்க ஏற்கனவே ரொம்ப சுத்தி வந்துட்டோம் சார். அர்ஜென்ட்டா போனோம் சார். விட்டுருங்க சார். இதுக்கு தானே தாராளமா போயிட்டு வாங்க. நான் அதுக்குள்ள வண்டியை கழுவி சுத்தம் பண்ணி வைக்கிறேன். சார், நீங்க சார் அதெல்லாம் செய்யணும். போலீஸ் நம்ம நண்பர்கள் இல்ல சார். Shut up. கழுவி துடைக்கிறதுனா வண்டியை தரவ செக் பண்றதுன்னு அர்த்தம். நீங்க செக் பண்ணுங்க சார், நாங்க அப்புறமா போய்க்கிறோம். சரவணா, இதென்ன அசட்டு தைரியம்? தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. வாங்க இங்க. நாங்க தானே சார். வரோம் சார். சார், மூட்டையில என்ன? அனிதா சார். அனிதா தோட்டத்து தேங்காய் சார். விலை அப்படியே ஃப்ரீ சார். ஃப்ரீயா? கான்ஸ்டபிள், நம்ம வண்டியில மஞ்சள் பை வச்சிருக்க, போய் எடுத்துட்டு வா. சார் தேங்காய் ஃப்ரீயா தராரு. சார், இந்த தேங்காய் தர முடியாது சார். சட்டப்படி உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சத எனக்கு ஏன் நீங்க ஃப்ரீயா கொடுக்க கூடாது? சாமி கண்ணை குத்திரும் சார். சாமி யாரு? விக்ரம் சார். சாமி சார். ஜிஓஓடி காட். ஜிஓடி காட் சார். வளர்றான். காடுக்கும் இந்த தேங்காய் மூட்டைக்கு என்ன சம்பந்தம்? சார், இது காடு தேங்காய் சார். தென்பழனில இருந்து வடபழனி முருகன் கோயிலுக்காக கொடுத்து விட்டது சார். அப்ப சரி. பழனி ஆண்டவா, முதல்ல 2 பேர் போன் நம்பர் கொடுங்க. எதுக்கு சார்? நானு அடுத்த மாசம் பழனிக்கு காது குத்த போறேன். இந்த வயசுல எதுக்கு சார் காது குத்துறீங்க? அட என் பேத்திக்கியா? ஓ, அப்போ அனிதா தோட்டத்துக்கு போயிட்டு வாங்க சார். மூட்டையில தேங்காய் கொடுப்பாங்க. நான் நினைச்சத நீங்க சொல்றீங்க. யோ உங்க நம்பர் சொல்லுங்கயா. 3000 சார். 3000. யோ உன் நம்பர்? 6000 சார். என்னையா 2 பேரும் ஃபேன்சி நம்பரா வச்சிருக்கீங்க? ஆமா சார், ஒரே ஆபீஸ். எப்ப கூப்பிட்டாலும் வருவீங்கல்ல? கண்டிப்பா சார், 24 hours கூப்பிட்டோனே வந்துரும் சார். வண்டி எடுக்கலாமா? யோ உங்க வண்டி நீங்க எடுக்க போறீங்க, என்ன எதுக்கு கேக்குறீங்க? தேங்க்யூ சார். ஆனா ஒரு சந்தேகம், இவ்வளவு நேரம் எங்களை உருட்டி எடுத்தீங்களே, யாராச்சும் கிரிமினல் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ? யோ கிட்ட வாயா. யோ சென்னையில வீடு பூந்து வயசு பொண்ணுகளை சாக்கு மூட்டையில கடத்துற ஒரு சைக்கோவை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கேயாவது பார்த்தா நாங்க கண்டிப்பா சொல்றோம் சார். பரவாயில்லையா, குட் பர்சனா 2 பேரும். சரவணா, பத்திரமா பாத்து போங்க. போயிட்டு வாங்க. டாடா சார். பாத்து போங்க. Bye பத்திரம். சார். ஏங்க இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? பக்கத்துல தான் அதோ வந்துட்டோம். உங்களை நம்ப மாட்டேன். இனிமே என்னால நடக்க முடியாது. ஆட்டோ வருது, நிறுத்துங்க. கல்யாண மொயில 50 ரூபாய் காலி. ஆச்சோ
நிறுத்து வாமா. சொல்லு சார். ஒரு ராணுவ ரகசியம் சொல்லணும். உன் வலது காதல சொல்லலாமா இடது காதல சார் சொல்லலாமா? எங்க போறோம்னு சொல்லுங்க சார். அத முதல்லயே கேட்க வேண்டியது தானே. ஐயோ வெய்ய நேரத்துல வியாக்கியானம் வேற. மீசதேவர் கல்யாண மண்டபத்துக்கு போனப்பா. 100 ரூபா கொடுங்க. 50 ரூபா. 50 ரூபாய்க்கு நீங்க 2 பேரும் அந்த கம்பியை பிடிச்சிங்க. நான் விரட்டி போறேன். வேகமா போய் சேர்ந்துடலாம். ஆள பாரு சாவு. உன்னால்தான் எல்லாமே. மகா கஞ்ச அடுத்த ஆட்டோக்காரங்கிட்டயாவது 100 ரூபான்னு பளிச்சுன்னு சொல்லுங்க. எங்க மீசதேவர் கல்யாணம் பண்றதுக்கா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்பதான் வைரஸ்ல சொன்னாங்க. ஒரு சமையல் கோஷ்டி. சமையல் கோஷ்டியா? ஆமா, நீங்க சமையல்காரர் தானே? இதுக்கு தான்மா கிஃப்ட் கையில இருக்கணும்ன்றது. தம்பி, அனாவசிய பேச்சு வேணாம். வாடகை 100 ரூபாய். 200 ரூபாய். 100 ரூபாய். 200. ஏப்பா என்னது இது போட்டியா? 100 ரூபாய் தான் தருவோம். நோ ப்ராப்ளம். ஆனா நீங்க ஆட்டோக்குள்ள உட்கார முடியாது. அப்புறம் வண்டிக்கு முன்னாடி ஹெட்லைட் இருக்கான்னு பாருங்க. இருக்கா? நீங்க 2 பேரும் அது மேல ஏறி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்குங்க. உங்களை அழுங்காம குலுங்காம கொண்டு போய் சேர்த்துறேன். அடிச்சா சரி. விடுங்க போறா. என்ன வாய் திமிரு. I will write in Hindu. நீ வேணா பாரு. ஏங்க நம்ம குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு. குலதெய்வமா? குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு சொல்லுமா. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணுங்க. எதுக்கு? இப்ப நமக்கு ஒரு ஓசி வண்டி சிக்கும் பாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாதாரண பொண்ணு கடத்தல ஒரு சர்வதேச பொருள் கடத்தல் லெவலுக்கு ஃபீல் பண்ண விட்டாங்களே. மாமா எங்கேயாவது நிறுத்தப்பா. நன்னாரி சர்பத்தாவது சாப்பிடலாம். மயக்கமா வருது. எங்கேயும் நிறுத்த முடியாது. மூடி நோக்காரு. சரிப்பா நிறுத்த வேணாம். எங்க இவ்வளவு வேகமா போறோம்னாது சொல்லு. தெரியலையே. கத்திரி வெயில் எத்தனை கிறுக்கு பயிர்களை உருவாக்குதுன்னு பாரு. என்ன சொல்றியா? நான் என்னையவே சொல்லிக்கிட்டேன். சரவணா என் சாமி ஒரு வாட்டர் பாட்டிலாவது வாங்கிடலாம்டா. புலம்பாத. நான் வண்டியை 2 நிமிஷம் தான் நிறுத்துவேன். அதுக்குள்ள டீ காப்பி 1க்கு 2க்குலாம் போயிட்டு வந்துடணுமா? ஆமா, நீ பஸ் டிரைவர் மாதிரியே பேசுறான் பாரு. வண்டியை நிறுத்துப்பா. முதல்ல நீ பேச்ச குறை. கடை வந்துடுச்சு. உனக்கு எது வேணுமா? ஓட முதல்ல தண்ணி வாங்கி. நான் வாங்கிட்டு வந்து தண்ணி குடிக்க கூடாது பாத்துக்க. என்னம்மா கண்ணை திறந்து 1/4 மணி நேரம் ஆச்சு. எந்த இழிச்ச வாயினும் சிக்கலையே. சிக்கிட்டா. யாரு? நம்ம கொலசாமி கைவிடல. அங்க பாருங்க. சித்தப்பா. அவன் உங்களுக்கு சித்தப்பாவா? வாங்க. அழகு. நீங்களா? நீ எங்கடா இங்க? வாட்டர் பாட்டில் வாங்க வந்தேன். உங்க ஆபீஸ்ல இருந்து 20 கிலோமீட்டர் நடந்து வந்தா வாட்டர் பாட்டில் வாங்க வந்த? வண்டியில வந்தேன். நான் சொல்லலங்க நம்ம கொலசாமி ஒரு இழிச்ச வாயனை அனுப்பாருன்னு. 1 மினிட். உங்க கொலசாமி ஒரு இழிச்சவன் அனுப்பல. 3 பேரை அனுப்பி இருக்கு. 3 பேர் யாரா? வாங்க காட்டுறேன். ஆக்சுவலா 4 இழிச்சவாயன். ஆனா ஒருத்தரை காட்டக்கூடாது. யாரா? வாங்க. ஏன்னு கேட்காதீங்க, சொல்ல மாட்டேன். Thank you. சைக்கிள் கேப் கிடைச்சா தூங்கிடுவிய. யார் வந்திருக்கா பாரு. சரவணா. அம்மா ஐயோ இவங்க எங்க வந்தாங்க? ஐயோ. சரவணா நீங்க எல்லாம் எங்கப்பா போறீங்க? இது யார் வண்டி? சாவண்டி. வண்டியோட ஓனர் ஏன் ஒரு மாதிரி கோணலா தூங்குறாரு? அது வந்து டயர்டா தூங்குறான். நீங்க எங்க? கல்யாணத்துக்கு போறோம். பக்கத்துல தான் மண்டபம். ஏங்க சீக்கிரம் ஏறுங்க. சீக்கிரமா ஏறுங்கம்மா. கொல்ல போறோம்னு. வண்டியில காத்து இல்ல. முதல்ல இறங்குங்க. போற வழியில அடிச்சுக்கலாம்டா. இல்லனா சித்தப்பு லைட்டா வால் டியூப வாயில வச்சு ஊதே. டேய் உங்க குடும்பமே ஒரு சைஸா தான்டா இருக்கீங்க. சீக்கிரம் வண்டி எடுங்க. தாலி கட்டிட போறாங்க. மா நாங்க அவசரமா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். நாங்களும் தான். போலாம் ரைட். இது ரொம்ப மோசமானது மாமா. எடு. செத்தடா நீ. சும்மா